யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடியை சிகப்பு வெண்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த வெரைட்டி. நம்ம இந்த வீடியோவில் வந்து வெண்டைக்காய் செடி வளர்ப்பு பற்றியும் அதனுடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம். ஒருத்தர் வந்து வெண்டைக்காவை சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அதாவது இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம உடலில் சிறுநீரை பெருக்குது, அப்புறம் உடல் சூட்டையும் தணிக்குது. பொதுவாக உஷ்ண இருமலை இது வந்து குணமாக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சம்மர் சீசனில் இந்த வெண்டைக்காவை நம்ம வீட்டில் வளர்த்து அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கடையிலையும் வாங்கி சாப்பிட்லாம். பொதுவாக ஆர்கானிக் வெண்டைக்காய் கிடச்சா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், உடல் எடையையும் இது குறைக்குது. மற்றபடி வந்து எலும்புகளை உறுதியாக்கும், கண் பார்வை திறனை சீராக்கும், குடலை சுத்தமாக்கும், பரு வர்றதையும் தடுக்கும். அதாவது சரும அழகை கூட்டும் அப்படின்லாம். மலைக்குடலில் வரக்கூடிய புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுல இந்த வெண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் ஒரே சீராக வச்சுருக்கோம். அதனால் சர்க்கரை வியாதி இருக்கவங்க வெண்டைக்காய் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக ஒரு கிளாஸில் 2 இல்லைன்னா 4 வெண்டைக்காய் வெட்டி போட்டு, அதாவது நைட்டில் வெட்டி அது மாதிரி வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெண்டைக்காவும் சாப்பிடுவாங்க. அதனால் நிறைய பேர் நன்மையும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸு. மற்றபடி வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால குணமாகுது. வயிற்றுப்புண் கூட ஓரளவுக்கு குணமாகுது. வெண்டை விதைகள் வந்து எப்படிப்பட்ட கட்டிகளையும் கரைக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ குணம் உள்ள ஒரு விதை அப்படின்னு சொல்லலாம் வெண்டைக்காயில் உள்ள விதை. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விதையை டீ போட்டு குடிப்பாங்க. அதாவது வெண்டைக்காய்னா நல்லா முத்தின வெண்டைக்காயோட விதையை வந்து தூர போடாமல் அதை எடுத்து காய வச்சு வெறும் கடாயில் போட்டு வறுத்து அதை வந்து அரைச்சி பவுடராக்கி அதை வந்து டீ போட்டு குடிப்பாங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த வெண்டைக்காயில் உள்ள சத்து பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறைய இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, அப்புறம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் உள்ள அந்த வளவள கொளவள தன்மை தான் ரொம்ப சத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கோதுமையில் உள்ள சத்து வந்து வயிற்றுப்புண்ணை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தன்மையுடையது அப்படின்னு. ஆனால் வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, வயிற்றுப்புண்ணை குணமாக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நல்ல நுண்ணுயிர்களை வந்து நல்லா ஊக்கமளிக்கும் தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து வீட்டில் வளர்க்குறப்ப அது நமக்கும் சந்தோஷம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சந்தோஷம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறி அப்படின்னு சொல்லி நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அதில் உள்ள சந்தோஷமே தனி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய அனுபவங்களும் கிடைக்கும். பொதுவாக இந்த வெண்டைக்காய் வந்து நல்ல வடிகால் வசதி உள்ள மண்கலவை தயாரித்து வச்சோம்னாலே சுலபமாக வளர்ந்துடும். பூச்சி தாக்கம் வந்தது அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது நல்லது. வாரம் ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தாலே சரியாயிடும். நான் இதில் வெறும் டீ கம்போஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நல்லா தான் காய்க்குது. சின்னதாக இருக்கும்போதே காய்ச்சிட்டு, பொதுவாக வெண்டைக்காய் தொடர்ச்சியாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் கவலை இல்லை. அதுக்கேற்றப்பில் வாரத்துக்கு ஒரு முறை 1 டேபிள் ஸ்பூன் டீ கம்போஸ்ட் வந்து இந்த டப்புக்கு 4 செடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றுவேன். நல்லா காய்க்குது அப்படின்னு சொல்லலாம். மண்கலவை பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு கோகோ பீத்தும் போட்டேன். அப்புறம் டீத்தூளும் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு அரை மக்கு டீத்தூள் போட்டிருப்பேன். அதாவது ஒரு 1/2 லிட்டர் மக்கு ஃபுல்லாக போட்டிருப்பேன்னு வைங்களா, அந்த அளவுக்கு டீத்தூள் போட்டிருப்பேன். அவ்வளோதான் போட்டேன், பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் இலை மக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஓரளவு காய்க்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதெல்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பறித்த கத்திரிக்காய். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.